டுடே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்பை நம்மளோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற லிங்க்கை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் அதுக்கடுத்து அந்த ஆப்பை என்ன பண்ணிக்கணும், ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் டிஸ்பிளே இருக்கும். ஸோ இதில் எப்படி நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்பை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ளூ கலர் பட்டன் இருக்குல்ல, இந்த ப்ளூ கலர் பட்டனை ஆக்சுவலாக கிளிக் பண்ணணும். ஒரு வீடியோவை நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு இப்போது தேவையான என்ன அப்படின்னா என்னென்ன டூல்ஸ் வந்து அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க ரெக்கார்டரில் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ அப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த வீடியோஸை ப்ராப்பராக என்ன பண்ண முடியும், ரெக்கார்ட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய வீடியோ ரெக்கார்டரில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னா ப்ளே. ஓகேவா, ஸோ ப்ளே அப்படிங்கிற டூல் இருக்குது. ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணும்போது ரெக்கார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணும்போது ரெக்கார்டுங்கிற ஆப்ஷன் தான் இதில் இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா ரெக்கார்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஓகே, டூல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே நமக்கு வந்து என்னவாகும், ரெக்கார்டாக ஆரம்பிக்குன்னு சொன்னேன். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளே அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதுக்கடுத்து இருக்கக்கூடியது ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்கும். ஸோ இது வந்து வீடியோவை இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் டூல் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து லைன் போட்டு காட்டுறேன். ஓகே, அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது எப்படின்னா அந்த பென்சில் டூனால் தான் நான் அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன். ஓகேவா, ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், பென்சில் டூலால் தான் நான் அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கேம். ஓகேவா, ஸோ நம்மளோட ஃபேஸ் தெரிகிற மாதிரி கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஓகே, அந்த ஃபெசிலிட்டியும் இந்த ஆப்பில் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ எல்லா ஆப்ஸ்லேயும் டிஃப்ரெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஸோ மெயின் ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படி இருக்குன்னா ப்ளே, பர்ஸ், நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பட்டன் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் அதுக்கடுத்து இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிற ஃபெசிலிட்டி. ஸோ இடையில நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பேஜை வந்து ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுக்கலாம். ஓகே, ஃபோட்டோ எடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹவு மெனி மினிட்ஸ் ஸோ ரெக்கார்டு ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்மளால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 236 minutes ரெக்கார்ட் ஆகிருக்கு இதுவரை. ஸோ இதுவரை ரெக்கார்டான டைமிங்ஸ் வந்து இதில் ரெப்ரசென்ட் ஆகும். ஸோ அதுவும் பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணது போதும், நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பண்ணலாம், ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சுன்னா ஸோ அந்த டைமிங்கை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு சொன்னேன்னா பர்ஸ் பட்டன் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், பர்ஸ் பட்டன் அப்படிங்கிறது இதுதான் பர்ஸ் பட்டன். ஓகேவா, ஸோ இதுதான் பர்ஸ் பட்டன். ஸோ இப்போ ப்ளே, பர்ஸ் அண்ட் ஸ்டாப் இந்த 3 பட்டனும் கண்டிப்பாக எல்லா இதுலேயுமே ஆக்சுவலாக இருக்கும். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். பென் டூலை. ஓகேவா, ஸோ இந்த பென் சிம்பிளில் உள்ள இந்த டூல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணணும். ஓகேவா, ஸோ கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பென்சிலுடைய அந்த டூல் வந்து விசிபிள் ஆகும். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்களா மேலே டாப்பில் தெரியுது. அண்ட் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து என்ன தெரியுது, இந்த பிளேஸில் தெரியுது. ரெக்கார்டிங் ஆப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த இது தெரியுது, அப்படி தானே. ஓகே, ஸோ இதுதான் பென்சில் டூல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நான் அண்டர்லைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் என்னால் அண்டர்லைன் பண்ண முடியும், என்னால் என்ன பண்ண முடியும், எழுத முடியும். ஓகே, ஸோ ஐ கேன் ரைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த ஆரோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸாக என்னென்ன பண்ணிங்களோ, ரைட் பண்ணிங்களோ அது எல்லாமே என்னவாகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எரேஸ் ஆயிரும். ஓகேவா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து இந்த பென் டூலோட செட்டிங்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸு, ஸோ இந்த டூலோட இன் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது, அப்படி தானே. ஸோ நம்ம வந்து அந்த ஆரோ பார்த்தோம், அது ப்ரீவியஸ் ஸ்டேஜ்க்கு போயிடும் அப்படின்னு சொன்னோம், எரேஸ் ஆயிரும் அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது, அப்படி தானே. அந்த ஸ்கொயர் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த டூலோடைய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வரும். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அதாவது செட்டிங்ஸ். ஓகே, ஸோ செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா யூ கேன் சேஞ்ச் த கலர். அந்த டூலோட கலர் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ரெட்டில் இருக்குது, ஸோ நான் என்ன பண்ணலாம், எந்த கலரானாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து லைன் போடுறேன், க்ரீன் கலரில் லைன் போடுறேன், தெரியுதா உங்களுக்கு? ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த கலராக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்,
சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கடுத்து கலர் மட்டும் கிடையாது, ஸோ அதோட திக்னஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைன் ரொம்ப திக்காக அதோட இது லைட்டாக இருந்துச்சு. ஓகே, 3 dBயில் இருந்திருக்கு. இப்போ பாருங்கள், நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு, தெரியுதா? ஸோ அதோட திக்னஸ் எப்படி இருக்குது பாருங்கள், லைனோடைய அந்த இது ரொம்ப திக்னஸாக தெரியுது, அப்படி தானே? ஓகே, ஸோ அதே மாதிரி வேறு கலர் நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். அதோட திக்னஸ் வந்து ஃபுல்லாக 30 dB வரை இருக்குது இதில். ஓகேவா? ஸோ 30 dB வரை வச்சா எப்படி வருது பாருங்கள். அந்த ப்ரஷ் டூல், ஓகே, அந்த பென் டூலோட இது ப்ரஷ் டூல் மாதிரி கிட்டத்தட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட பென் டூலோட ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்கக்கூடியது. ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பென் டூல் வேண்டாம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே பார்த்தீங்கன்னா மூணாவதாக அந்த பென் டூல் இதில் ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ அந்த கிராஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னவாகிடும், நீங்கள் ஆல்ரெடி பண்ண அந்த ஒர்க்கும் போயிடும், அதே நேரத்தில் அந்த டூலும் என்னவாயிரும், போயிடும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய அந்த டூல் பார் இருக்குல்ல, அந்த டூல் பாரை நம்ம என்ன பண்ணலாம், பிளேஸை சேஞ்ச் பண்ணலாம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள், நான் ட்ராக் பண்ணுறேன், என்னோடய ஸ்க்ரீனில் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. யூனிட் 1 பக்கத்தில் கொண்டு போயிட்டேன். ஓகேவா? ஸோ அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அதே செட்டிங்ஸ் தான் நமக்கு இருக்கும். ஸோ எந்த சேஞ்சும் இருக்காது அந்த டூல் பாரில் சேஞ்சஸு. ஓகே, ஸோ ஜஸ்ட்டு சும்மா நம்ம கிளிக் பண்ணாலே, நம்மளோட பேஜில் கிளிக் பண்ணாலே அந்த டூல்ஸ்லாம் என்னவாயிரும், ஸ்கிப் ஆகி அந்த சின்ன ரவுண்டாக மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்னரில் ரெக்கார்ட் பண்ணும்போது வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபேஸ் கேம் பற்றி பார்க்க போகிறோம், அடுத்த ஆப்ஷன். ஓகேவா? ஃபேஸ் கேம் ஆப்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஃபேஸ் கேம்ங்கிறது ஃபேஸ் கேமரா, அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒன்று டீச் பண்ணுவாங்க. ஸோ கீழேயோ இல்லை லெஃப்ட்லேயோ இல்லை டாப்பில் ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் வந்து ஆக்சுவலாக வியூ ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நம்மளால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா உங்களோட பிடிஎஃப்க்கு மேலே இந்த மாதிரி நமக்கு என்ன வரும் அப்படின்னா, நம்மளுடைய இந்த டூல் ஃப்ளோட்டிங் டூல் பார் வந்து நிற்கும். ஓகேவா? ஸோ டிஸ்பிளே ஆகும். இந்த ஃப்ளோட்டிங் டூல் பாரில் நம்ம கிளிக் பண்ண வேண்டியது இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஓகே, ரெக்கார்டுங்கிற ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னவாக ஆரம்பிச்சிடும், ரெக்கார்டாக ஆரம்பிச்சிருக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வியூ தான் உங்களுக்கு தெரியும். பர்ஸ் பட்டன் தெரியும், ஸ்டாப் பட்டன், பென்சில், ஃபேஸ் கேம், ஸ்க்ரீன்ஷாட், அதுக்கப்புறம் ஹவு மெனி மினிட்ஸ் வந்து நம்ம வீடியோஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஏதாவது ஹைலைட் பண்ணி காட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய பென்சில் டூலை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஏதாவது நம்ம வந்து ஹைலைட் பண்ணி காட்டோம்னா பென்சில் டூல் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மினிட்ஸ் தெரியுதுல்ல, ஸோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பென்சில் டூல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ கலர் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் எந்த கலர்னாலும் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டலாம். ஓகே, ஸோ பென்சிலுடைய இதை சேஞ்ச் பண்ணுறதும் நான் சொல்லிவிட்டேன், அதோட திக்னஸ் சேஞ்ச் பண்ணுறதும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காட்டிக்க முடியும் நம்மளால். ஓகே, ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து ஹைலைட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு காமிச்சு நம்ம என்ன வந்து எந்த வேர்டு ஹார்ட் வேர்ட்ஸ் ஏதாவது நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸோ ஏதாவது முக்கியமான விஷயம் வந்து இது பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது பண்ணலாம். அதே நேரத்தில் we can also use this pencil tool to write it. ஓகே, ஸோ ரைட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக நமக்கு வந்து என்னவாகுதுன்னா இந்த டூல் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் எழுதுனா போதும் உங்களுடைய ஃபோனில். ஓகே, ஸோ இது ஆல்ரெடி ஃபோனில் எழுத ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னவாயிரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வியூ ஆகும், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பென்சில் டூல் எங்கே இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த டூலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மூவ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த டூலில் நம்மளுடைய பேஜில், நம்மளோட ஃபோனோட அந்த பேஜில் எங்கேனாலும் நம்மளால மூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு டூலுக்கும் இடையில இந்த ஆரோ ப்ளஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற டூல் இருக்குல்ல, ஸோ அதுக்கு இடையில கேப் இருக்குல்ல, ஒயிட் கலர். ஸோ அதே மாதிரி இங்கே ஸ்கொயர் ப்ளஸ் கிராஸ், ஸோ க்ளோஸ். ஸோ அதுக்கும் என்ன இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸில் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ஃபிங்கரை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு மூவ் பண்ணால் போதும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. நம்மளுடைய பேஜில் பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த பக்கம்னாலும் நம்மளால் என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நான் மூவ் பண்ணி என்ன பண்ணிவிட்டேன், டாப்புக்கு கொண்டு போயிட்டேன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய பேஜில் எங்கேனாலும் நம்மளால் மூவ் பண்ண முடியும்.
ஸோ ஒரு வீடியோவை நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாப் பட்டன் கிளிக் பண்ணணும். இதுதான் ஸ்டாப் பட்டன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்து ஸ்டாப் ஆகிடும். அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா அந்த மினிட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஷன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு ஸ்க்ரீனில் என்ன தெரியுதோ அது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபோட்டோவாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதான் ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷன். ஓகே, இங்கே பாருங்கள் 4th ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் கேம் ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிறதுல 4th ஆப்ஷன் என்னது, ஸோ இங்கே இருக்கிறதுல 4th ஆப்ஷனாக இருக்கிறது தான் ஃபேஸ் கேம் ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபேஸ் கேமரா ஆன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட வீடியோவில் அந்த ஃபேஸ் கேமராவை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நம்ம ஃபேஸ் கேம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபேஸ் கேம் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 4வது ஆப்ஷனாக இருக்கிறது நம்மளோட ஃபேஸ் கேம் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த 4வது ஆப்ஷன் தான் என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ் கேமரா நம்மளுக்கு ஆன் ஆகிடும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு ஃபேஸ் கேமரா என்னவாயிருச்சு, ஆன் ஆயிடுச்சு. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அது மேலே கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எங்கேனாலும் வியூ பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அதோடைய டாப்பில் ரைட் சைடில் கிளிக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களோட ஃபேஸ் கேமராவை பிக்கஸ்ட் கேமராவும் மாற்ற முடியும், அதே நேரத்தில் ஸ்மாலஸ்ட் கேமராவும் மாற்ற முடியும். ஓகேவா? ரைட் சைடில். ஸோ அங்கே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டாட்ஸ் ஆக்சுவலாக தெரியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் அதை வந்து வியூவிங்கில் அதே மாதிரி ரைட் சைடில் நம்ம கிளிக் பண்ணி மூவ் பண்ணால் அதோட ஆங்கிள்ஸ் வந்து இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? டாப்லேருந்து ஃப்ரண்டில். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ஃபேஸ் கேமராவை நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபேஸ் கேமராவை. ஓகேவா? ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மூவ் பண்ணாலே போதும், ட்ராக் பண்ணால் போதும், நீங்கள் ஃபேஸ் கேமராவை என்ன பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம யூஸ் பண்ண ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப் மட்டும் இல்லை, எந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்பையும் நம்ம இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஸ்க்ரீனில் நடக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எந்த இதுனாலும் நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப் யூஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரீனில் வியூ ஆகிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெக்கார்ட் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கலாம்.